பகவான் ரமணரிடம் கிரி பிரதட்சண மகிமையை பற்றி கேட்டதற்கு பகவான் ரமணர் மலர்ந்த முகத்தினராய், இந்த மகிமையை பற்றி அருணாச்சல புராணத்தில் எவ்வளவோ விசாரமாக சொல்லி இருக்கிறது. நந்திகேஸ்வரர் சதாசிவனை இது போலவே கேட்டதற்கு அவர் சொன்ன பதில் என்னவென்றால், அருணகிரியை பிரதட்சணம் செய்வது மிகவும் நல்லது. பிரதட்சணம் என்பதன் உட்கருத்து எல்லா பாவங்களையும் போக்கடிக்கிறது, வேண்டிய பலன்களை கொடுப்பது, எதிர்கால ஜென்மாக்களை அழிப்பது, ஞானத்தால் முக்தி கொடுப்பது. இந்த திருவண்ணாமலையை பிரதட்சணமாக ஒரு அடி எடுத்து வைத்தால் பூலோக சுகம், 2 அடிகள் எடுத்து வைத்தால் ஸ்வர்கலோக சுகம், 3 அடிகள் என்றால் சத்தியலோக ஆனந்தம் பெறுவார்கள். மௌனமோ தியானமோ ஜபமோ சங்கீர்த்தனமோ ஏதோ ஒரு விதத்தில் ஈஸ்வர சிந்தனையுடன் வலம் வர வேண்டும். நிறைமாத கர்ப்பிணி போன்று அவ்வளவு மெதுவாக நடக்க வேண்டும். இங்கே தவம் செய்து கொண்டிருந்த அம்பாலே திருக்கார்த்திகை அன்று பிரதோஷ சமயத்தில் கிரி பிரதட்சணம் செய்தாலாம். அப்புறம்தான் ஜோதி தரிசனமானது. ஜோதி தரிசனமானதும் ஈஸ்வரனோடு ஐக்கியமானாலாம். கார்த்திகை தீபோற்சவத்திற்கு 3ஆம் நாள் வருடம்தோறும் ஈஸ்வரனே பரிவாரங்களோடு கிரி பிரதட்சணம் செய்கிறார் என்பது புராணங்களில் சொல்லப்படுகிறது. நிஜத்தில் இந்த பிரதட்சணத்தால் ஏற்படும் ஆனந்தம் சுகம் இப்படிப்பட்டதென்று சொல்ல முடியாது. நடந்து கொண்டே இருப்பதனால் சரீரம் தானாகவே ஆசன நிலை அடைகிறது. இதனால் ஆரோக்கியமும் சரீரத்திற்கு உண்டாகிறது. இம்மலை மீது பலவிதமான மூலிகைகள் இருப்பதனால் அந்த காற்று படும்போது கோஷங்களுக்கும் மிகவும் நன்மை ஏற்படுகிறது. கிரி பிரதட்சணம் செய்யும் போது சரீரம் லேசாகி தானாகவே நடக்கும். நாம் நடக்கிறோம் என்ற நினைவே வராது. உட்கார்ந்து பண்ணினால் கூட கூடாத தியானம் பிரதட்சணம் செய்யும் போது கிட்டுகிறது என்கிறார் பகவான் ரமணர்.